வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன்னா, இந்த இந்த மீம் பற்றி தான் பேச போகிறேன். இது செய்தி தான் போட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்ட போது அவரும் என்ன சொன்னாரோ அந்த பதிலை நியூஸாக போட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, பாட்ஷா திரைப்படத்தை ரீமேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவருடைய விருப்பமாக அவர் அஜித் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது அவருடைய விருப்பம், அதனால் பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் மாறுபட்ட விருப்பங்கள் இருக்கும் இல்லையா? ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி அல்டிமேட்டாக இருக்கக்கூடிய படங்களெல்லாம் ரீமேக்கை பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா இப்போது நம்ம கூகுள்லேயே போயிட்டு பில்லா அப்படின்னு அடித்தோன்னா அது என்ன பில்லான்னு அதுக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுது. ஏன்னா பழைய பில்லாவும் இருக்குது, இப்போ உள்ள பில்லாவும் இருக்குது. பில்லா 1 பில்லா 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 வேறு வந்திருக்கு. ஸோ அது கூகுளையே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் இந்த மாதிரி அதாவது ஒரு நடிகருக்கு ரொம்ப பெயர் வாங்கி கொடுத்த திரைப்படங்களை ரீமேக் பண்ணாமல் இருப்பது தான் அந்த நடிகருக்கு ஒரு சக நடிகராகவோ இல்லை ஒரு டைரக்டராகவோ திரைத்துறையை சேர்ந்தவராகவோ இருக்கக்கூடியவங்க செய்யக்கூடிய ஒரு மரியாதை அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதாவது இல்லை, தோல்வியடைந்த படங்கள், இல்லை நல்ல கதை இருக்குது ஆனாலும் தோல்வி அடைஞ்சிருச்சு, இந்த படத்தை நாங்கள் ரீமேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வர்றது கிடையாது. யார் நடித்து எந்த படம் ஃபேமஸாக இருக்கோ, எது ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சோ அந்த படங்களை தான் எடுத்து ரீமேக் பண்ணுறீங்க. அந்த நடிகரை பொறுத்தளவில் அது என்ன ஆகிடும் அப்படின்னா, அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஒரு படத்தை வெற்றி அப்படிங்கிறது அந்த நடிகருக்கு பெரிய விஷயமா இருக்கும். நடிகருக்கு மட்டும் கிடையாது, அதில் இருக்கக்கூடிய டைரக்டருக்காக இருக்கட்டும், அதில் ஒர்க் பண்ணவங்களுக்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே அது ஒரு மெமரபிள் ஒரு மொமெண்ட்டாக தான் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த படத்தை நம்ம ரீமேக் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் இப்போ வர ரீமேக்லாம் பார்த்தா அப்படியே தத்ரூபமாக பழைய படங்களை பார்க்கக்கூடிய அந்த உணர்ச்சிகளை நம்மளுக்கு கொடுக்கறது இல்லை, வேறு மாதிரி ஆயிடுது. அதாவது அவ்வளோ சீரியஸ்னஸ் அப்படின்னு இருக்கிறது கிடையாது. இப்போ பில்லா படமே எடுத்துக்கிட்டா, பழைய பில்லா எப்படி இருந்ததோ அதே தான் இவங்களும் எடுத்தாங்க. ஆனால் நமக்கு அந்த அந்த கிளாசிக்காக இருக்கக்கூடிய அந்த பில்லா படத்தை பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஃபீல் இப்போ புதுசாக எடுத்து இருக்கக்கூடிய அந்த பில்லாவை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு கிடைக்காது. ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு கதை என்னன்னு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருக்கும், இதை தான் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். அப்போ நம்ம என்ன செய்வோம், கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவர் என்ன எப்படி பண்ணார், இவர் எப்படி பண்ணுறாரு, இந்த மாதிரி கம்பேர்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்படி கம்பேர் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ரசிக்கிற அந்த உணர்ச்சியை விட கம்பேர் பண்ணி இவங்க பெற்றா அவங்க பெற்றா அப்படிங்கிறத யோசிக்கக்கூடிய அந்த மைண்ட் செட் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ரீமேக் படங்களை நம்மளும் அவ்வளோவா ரசிக்க முடியாது, கம்பேரிசன் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இதுலேயே ரொம்ப ஒஸ்ட்டாக எடுத்திருந்தாங்க அப்படின்னா அது நான் பார்த்த வரையிலும் அது சந்திரமுகி 2 தான் இது எதுக்கு ரீமேக் பண்ணாங்க அப்படிங்கிறது இன்னுமே தெரியல. அதாவது பழைய சந்திரமுகியவே திருப்பி எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்களா, இல்லை புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணியிருக்காங்களா, இல்லை பழசு பாதி எடுத்துட்டு மீதி புதுசாக ஏதோ ஒரு கதையில் எழுதி அதிலிருந்து மீதி பாதி எடுத்து ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு படமாக க்ரியேட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏற்கனவே சந்திரமுகி 2 வந்த அன்னைக்கே நான் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு டேவே போய் பார்த்துட்டு அதுக்குண்டான விமர்சனத்தையும் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அது என்ன அப்படிங்கிறது தெரியல, சில சீன்ஸ் இல்லை பல சீன்ஸ் அதில் விட்டு போயிருந்தது நம்மளுக்கு சந்திரமுகி 2ல். ஸோ சந்திரமுகியே பரவாயில்லப்பா, அதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இப்போ கூட சந்திரமுகி போட்டால் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக உட்காந்து பார்க்குறோம். அதே சந்திரமுகி 2 டிவியில் போட்டாங்கன்னா ஐயோ வேண்டாம், பார்க்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஒரு படம் ஹிட் ஆகுது அப்படின்னா அதை அது போக்குலேயே விட்டுட்டா தான் ரொம்ப நல்லது. இதை ரீமேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த நடிகர் பொருத்தமாக இருப்பாரா, அந்த நடிகர் பொருத்தமாக இருப்பாரா, இந்த மாதிரியான விவாதங்கள்லாம் தேவையில்லாதது. இப்போ நான் காமிச்ச இந்த செய்தியில் கூட பார்த்தீங்கன்னா தலைவர் நடிச்சிருந்த பாட்ஷா படத்தை பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ அதுக்கு யார் ஆப்டாக இருப்பாங்க அப்படின்னா
அஜித் தான் ஆப்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஒப்பீனியனாக சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது தப்பு கிடையாது, சொல்லிட்டு போகட்டும். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது விஜய் அவர்களும் அஜித் அவர்களும் நடிப்பை பொறுத்தளவில் 2 பேருமே சேம் தான் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா வந்துட்டு 2 பேருமே ஒரே காலகட்டத்தில் வந்தாங்க, ஒன்றா வளர்ந்தாங்க, இப்போ வந்து பெரிய இடத்துல இருக்காங்க. நம்ம எப்படி வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் 2 நடிகராக சொல்கிறோமோ அதே மாதிரி தளபதி அப்படிங்கிற பேரும் வந்துட்டு இன்னும் வந்து அப்படியே ஹையில் தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு உண்டான கெத்து அப்படியே இருக்குது, இவங்களுக்கு உண்டான கெத்து அப்படியே தான் இருக்குது. நடிப்பு அப்படின்னு பார்த்தா 2 பேருமே நல்லா வந்து மெருகேறி இருக்காங்க. இப்போல்லாம் வந்து மாஸ் கதைகளை தான் எடுத்து பண்ணுறாங்க, மாஸ் ஹீரோஸ் ஆயிட்டாங்க. ஸோ நடிப்பு பொறுத்தளவில் 2 பேருமே சேம் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரசிகர்கள் வேணால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கலாமே தவிர இவங்க தான் பெட்டராக இருப்பாங்க, இவங்க தான் பெட்டராக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ என்னை பொறுத்தளவில் 2 பேருமே சேம் தான் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன் வந்துட்டு மாஸ் சீனாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு அவங்களுக்கு உண்டான கதைகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட. இப்போ வந்து ரொம்ப முட்டிட்டு வந்து நின்னது வந்து துணிவா வாரிசா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிட்டு வந்துருந்தது. அப்புறம் வலிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது. அதுக்கப்புறம் இவங்க சைடில் வந்து நிறைய படங்கள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியான கதைகளாக தான் இருக்கும். டிஃப்ரெண்ட் கதைகளாக கேட்டு நடிக்கிறாங்களா? ஆனால் கிடையாது. மாஸ் கதைகள்லாம் மாஸ் கதை, ஒரு 5 பாட்டு இருக்கணும், 4 ஃபைட் இருக்கணும், ஃபைட்டில் வந்து எல்லாரும் பறக்கணும், அந்த வந்து பாம் பிளாஸ்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஒரு கார் பறக்கிற மாதிரி பேக்ரவுண்டில் ஒரு நடந்து வர்ற மாதிரி, இந்த மாதிரி சீன்ஸ்லாம் வந்துட்டு நிறைய வச்சு எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து 2 பேருமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான நடிப்பு தான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா இவர் தான் பெட்டர் அவர் தான் பெட்டர் நம்ம சொல்ல முடியாது. 2 பேருமே ஒரே உயரத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆனாலும் பாட்ஷா படத்தை ரீமேக் பண்ணுறது அப்படிங்கிறத தயவு செஞ்சு யாருமே யோசிக்காதீங்க. பாட்ஷா அப்படிங்கிறது அல்டிமேட். அந்த மாதிரி வந்து ஒரு டானா யாராவது நிற்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாஸ் அப்படிங்கிறது தலைவருக்கு மட்டும்தான் இருக்கும், வேறு யாருக்கும் கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய டான் கதைகள் நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு டானாக இருந்து அந்த டானுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் பண்ணி 2 கேரக்டரும் வந்து ஒரே கதையில் கனெக்ட் பண்ணி அந்த கதை வந்து பண்ணியிருந்தாங்க. அப்படிப்பட்ட கதைகள் அதுக்கப்புறம் நிறைய வந்துருச்சு. அதாவது ஹீரோ வந்துட்டு டானாக இருப்பார், அதுக்கப்புறம் வேறு மாதிரி மாறிடுவார். எதனால் மாறினார் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கதையாக இருக்கும். இல்லை வந்து நார்மலாக இருப்பார், திடீர்னு டானாக மாறுவார். ஸோ அந்த மாதிரி கதைகள் வந்து நிறைய வந்துடுச்சு. ஸோ பாஷாவை ஃபாலோ பண்ணி நிறைய டான்ஸ் வந்து வந்துட்டாங்க. சொல்லப்போனால் வந்துட்டு பில்லா கதையே கிட்டத்தட்ட இப்படி தான். ஆனால் அதில் வந்து டபுள் ரோல் பண்ணியிருந்தாங்க. இது சிங்கிள் ரோலே வந்து 2 கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. பில்லா படத்துலேயும் வந்து பார்த்துருந்தீங்கன்னா பில்லா அப்படிங்கிற கேரக்டர் வந்து ஒரு டான், அதுவே பில்லாவை நடிக்க போகிற ஒரு கேரக்டர் வந்து அவங்க நார்மலாக இருப்பாங்க. ஸோ 2மே ஒரே ஆக்டர் தான் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி அந்த 2 கேரக்டரையும் ஒரே ஆள் பண்ணியிருந்தா, ஒரே ஆளாகவே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சா நம்மளுக்கு பாஷா மூவி கிடச்சிரும். ஸோ இதே மாதிரி தான் வந்து கதைகள் வந்து மாற்றி மாற்றி கொஞ்சம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. பாஷா மூவியே கொஞ்சமாக மாடிஃபை பண்ணி, கொஞ்சம் அந்த சீனை மாடிஃபை பண்ணி, கொஞ்சமாக மாடிஃபை பண்ணி நிறைய விஷயங்கள் நிறைய படங்கள் வந்துருச்சு. அதுக்கு வந்து எல்லா நடிகர்களுமே சொல்லலாம், எல்லா நடிகரும் கிட்டத்தட்ட மாஸ் நடிகர்கள் எல்லாருமே பாஷா படத்தை வந்து கொஞ்சம் மாற்றி அவங்க வழியில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இது வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படி இல்லாமல் அதை அப்படியே வந்து நாங்கள் வந்து ரீமேக் பண்ண போகிறோம் அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது. பாஷா படத்துக்காக நான் சொல்லலை, எந்த படத்தையுமே வந்துட்டு ரீமேக் அப்படிங்கிறது வந்து இப்போ பொதுவாகவே வந்து அது நல்ல விஷயம் கிடையாது. சினிமாவை பொறுத்த அளவில் புதுசாக பண்ணினாதான் வந்துட்டு நல்லாயிருக்கும். இப்போவே வந்துட்டு நிறைய மூவிஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பழைய மூவிஸ் நீங்கள் பார்க்குற பழக்கம் உங்களுக்கு இருந்திருந்தா, இந்த பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் வந்த மூவிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரும்பாலான கதைகளை இப்போ வந்து பிரபலமான ஒரு படத்துக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க.
நம்மளுக்கு தெரியாது, நம்ம வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் இருக்கக்கூடிய படத்தை போய் பார்க்க போகிறது கிடையாது. ஆனால் பார்க்குறதுக்கு புதுமையான ஒரு கதை மாதிரி இருக்கும். நானே நிறைய வாட்டி வந்து பார்த்துருக்கேன். யூடியூப்பில் பார்க்கும் பொழுது பிளாக் அண்ட் ஒயிட் சினிமாஸ் வந்து நிறைய பார்ப்பேன். அப்படி பார்க்கும்பொழுது சில படங்கள் வந்து இது அந்த படத்தோட கதையாச்சே, இது எப்படி அந்த காலத்துலேயே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த டைரக்டர் அந்த காலத்தில் இருக்கிற கதையை பார்த்துட்டு தான் அதை மாடிஃபை பண்ணி இப்போ வந்து படம் எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத நிறைய ரீமேக்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது. அது நடக்கலாம், தப்பு இல்லை. பட் கண்ணுக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹிட் அடித்த படங்களை வந்து நாங்கள் ரீமேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்டான ஒரு படத்துடைய பேரை வந்து குறைக்கிற வேலையை வந்து யாருமே பண்ணாதீங்க. திரைத்துறை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும், திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ மதிப்பான ஒரு விஷயம், நம்ம வேலை பார்க்குற இடம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய நடிகர்கள் வந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் அது எப்போ ஹிட்டான படமாக இருந்தாலும் சரி, 1970 ஹிட்டானதாக இருந்தாலும் சரி, 80 ஹிட்டானதாக இருந்தாலும் சரி, 90களில் ஹிட்டானதாக இருந்தாலும் சரி, இல்லை 2000 ஹிட்டானதாக இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, இன்னொரு நடிகர் நடித்து ஹிட்டான ஒரு படத்தை எடுத்து நீங்கள் ரீமேக் பண்ணாதீங்க. அது நல்ல விஷயம் கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு கதை இருக்கும், அதை பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ரீமேக் அப்படிங்கிறது எப்போவுமே ஒஸ்ட்டாக தான் அமையும். அதை வந்து எல்லாரும் உணர்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சந்திரமுகி பார்க்கும்போது, சந்திரமுகி 2 பார்க்கும்பொழுது எனக்கு வந்து ஐயோ சாமி ஆளை விடுங்கடா சாமி, எப்படா அந்த கதவை திறப்பீங்க, எப்படா வெளியில் ஓடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு சந்திரமுகி 2ல் வந்துட்டு நிறைய சீன்ஸ் வந்து அவங்க கவனிக்காமல் விட்டுட்டாங்களா, இல்லை வந்து ஜாயின் பண்ணாமல் விட்டுட்டாங்களா, எடிட் பண்ணாமல் விட்டுட்டாங்களான்னு தெரியல. அப்படி வந்து இவ்வளோ கேர்லெஸ்ஸாக எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா வந்து நேரம் இல்லாமல் இல்லை பணப்பற்றாக்குறையால் ஏதோ ஒரு விஷயத்தால் நிறைய விஷயங்களையே எடுக்காமல் எடுத்த விஷயங்கள் வரைக்கும் எடிட் பண்ணி அப்படியே வந்துட்டு நம்மளுக்கு போட்டு காமிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் எடுத்தீங்கன்னா உருப்படியாக எடுங்க, எடுக்காமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதை தான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாகவும் இங்கே நான் ஒரு நியூஸ் காமிச்சேன் இல்லையா, ஸோ அது சம்மந்தமாகவும் உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய்.